வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ராகுல் காந்தியோட பார்லிமெண்ட் ஸ்பீச் கடந்த வாரம் ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்தது. ராகுலுடைய ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க மோடி எப்படி பீஸ் பீஸா பிச்சு கடாசிட்டாரு. மோடி முகத்தை பார்த்தாலே தெரியுது ராகுலோட ஸ்பீச் எந்த அளவுக்கு மோடியை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற வகையில மோடியை எலரோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மோடியுடைய சப்போர்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இவர் என்ன பிரசங்கம் பண்றாரா இல்ல பார்லிமெண்ட்ல பேசுறாரா, என்னவோ ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு திரியறாரு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வச்சாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு, பாலக் புத்தி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு ஸ்பீச்ச அவர் விமர்சனம் பண்ணாரு. இது எல்லாத்தையும் தாண்டி டெலிகிராப் பத்திரிகையில மூத்த பத்திரிகையாளரான ராஜகோபால் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ராகுலோட ஸ்பீச்ச பத்தி. ரொம்ப வித்தியாசமா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ராகுலோட ஸ்பீச்ச அவர் டீகோட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனும் பார்லிமெண்ட் உள்ள மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த கட்டுரையில அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம். ராகுலோட ஸ்பீச்சோட மோட்டிவே பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம உருவாக்க போறோம், அப்ப ஃபியூச்சர்ல நாம உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஃபவுண்டேஷனை இன்னைக்கு நாம அமைக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர் பேசுறாரு. அப்ப சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிலயும் பயம் இருக்கு. அது விவசாயிகளா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், விமனா இருக்கட்டும், மைனாரிட்டிஸா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், ஏன் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே ஏதோ ஒரு விதமான ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்லயே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு எல்லா செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிலும் இருக்கு. இப்படி ஒரு பயத்தோடைய அடித்தளத்துல நாம எப்படி ஒரு வலுவான நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு கேள்விய முன் வச்சு அவருடைய விவாதத்தை தொடங்குறாரு. அப்போ ஒரு ஆரோக்கியமான வல்லரசான இந்தியாவை உருவாக்கணும்னா அதற்கு முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை நாம் களைய வேண்டும். ஃபியர் நாட், ஸ்கேர் நாட். அடுத்தவரை பயமுறுத்தாதீங்க, நீங்களும் பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை, அப்படிங்கிற ஒரு பஞ்ச் டைலாக அவர் சொல்றாரு. இந்த விஷயங்களை இன்னும் அழுத்தமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்லிமெண்ட்ல அவர் சில போட்டோஸை யூஸ் பண்றாரு. ஒரு பக்கம் சிவபெருமானோட போட்டோ யூஸ் பண்றாரு, ஜீசஸோட போட்டோ யூஸ் பண்றாரு, பௌத்தம், புத்திசம், புத்தாவோட போட்டோ யூஸ் பண்றாரு, குருநானக்குடைய போட்டோ யூஸ் பண்றாரு. எல்லா மத கடவுள்களோட போட்டோவையும் அவர் எடுத்து காமிக்கிறாரு. இப்ப இதுல மோடி கேம்ப்க்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா ஹிந்துக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி கேம்புக்கு இவர் சிவபெருமானுடைய போட்டோவை எடுத்து காமிக்கும் போது ஆனா அவங்களால கவுண்டர் பண்ண முடியல. ஒரு அதானியோட போட்டோவை காமிச்சிருந்தாங்கன்னா, இல்ல ஏதாவது காங்கிரஸ் தலைவரோட போட்டோவை காமிச்சிருந்தாங்கன்னா இவங்க ஈஸியா அதற்கு எதிர்வினை ஆற்றியிருப்பார்கள். ஆனா கடவுளோட போட்டோ காமிக்கும் போது இவங்களால பதில் சொல்ல முடியல. இன்னும் சிம்பிள் நேம் அண்ட் டேர்ம்ல சொல்றதுன்னா, அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடுறது அப்படிங்கிற வகையில சிவபெருமானோட போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப இதை கவுண்டர் பண்ண முடியாத மோடி கேம்ப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூல் புக்கை கையில எடுத்துட்டாங்க. இவ்வளவு நாள் இவங்க மதிக்காத அந்த ரூல் புக்கை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த ரூலை அவர் மீறிட்டாரு, அந்த ரூலை அவர் மீறிட்டாரு, இவர் மேல நடவடிக்கை எடுங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு ஓம் பிர்லா கிட்ட கெஞ்சற லெவலுக்கு போயிட்டாரு அமித்ஷா. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கும் போது நம்ம ஃபெமிலியர் ஆயுதத்தையே கையில எடுப்போம். அதான் பிரிவினைவாதம். ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தையும் ராகுல் காந்தி அவமானப்படுத்தாரு, இன்சல்ட் பண்றாரு, டிஃபேம் பண்றாரு அப்படின்னு சொன்னார். சொல்லி உட்கார்றதுக்குள்ள ராகுல் காந்தி ஸ்ட்ரைட்டா மோடிக்கு எதிராக மூச்சிலே அடிக்கிற மாதிரி சொன்னார். ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தின் பிரதிநிதி மோடி கிடையாது, ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தின் பிரதிநிதி பிஜேபி கிடையாது, ஒட்டுமொத்த ஹிந்து சமூகத்தின் பிரதிநிதி RSS கிடையாது அப்படின்னு போட்டு உடைக்கிறார். இதற்கு பதில் சொல்லவே முடியல அவங்களால. என்னடா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் அடுத்த அட்டாக்கு போறார். சிவன் கையில இருக்கக்கூடிய திரிசூலம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய 3 ஸ்போக்ஸ் மாதிரி 3 விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். ஒண்ணு பயத்தை களையணும், இன்னொன்னு தைரியத்தை வளர்த்துக்கணும், மூன்றாவது அஹிம்சையை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். தைரியத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த சங்கி கூட்டம் பண்ற மாதிரி அறுவாள் எடுத்துட்டு ஊர்வலம் போறது, எவனாவது வழிநடப்படா மாட்டினானா அவனை போட்டு 4 சாத்து சாத்துறது, இதெல்லாம் தைரியம். அஹிம்சை கொடுக்கக்கூடிய தைரியத்தை பத்தி அவர் பேசுறார். எதுக்கும் பயப்படாதீங்க, எதிரிகளை தைரியமா எதிர்கொள்ளுங்க, ஆனா அதுக்காக வன்முறையில ஈடுபடணும்ன்ற அவசியம் இல்ல. இதற்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முன்னோடிகள் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி தைரியமா அஹிம்சா வழியில எந்த பயமும் இல்லாம போராடிதான் நாட்டுக்கு நம்ம சுதந்திரமே வாங்கி கொடுத்தோம். ஏதோ காலப்போக்குல வழியில அந்த குணங்களை எல்லாம் நம்ம மறந்து போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு,
ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னுடைய தாரக மந்திரமா இந்த 3 விஷயத்த வச்சுக்கணும். எதற்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது. மனசாட்சிப்படி நடக்கணும். இந்த நாட்டுல நமக்கு தேவையான விஷயங்கள போராடி பெறதுக்கான உரிமை எல்லா இந்தியனுக்கும் இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட டெமோக்ரஸிய பத்தி மோடிக்கு, அமித்ஷாக்கும், ஓம் பிர்லாக்கெல்லாம் ராகுல் காந்தி கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் இவங்களால மறுக்க முடியல. அதனாலதான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியாம மோடி, அமித்ஷாலாம் 1 கிலோ இஞ்சி சாப்பிட்டா மாதிரி மூச்சு உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓம் பிர்லா ஸ்பீக்கருக்கு அதை விட பெரிய சங்கடம். ஏன்னா அவரையே டைரக்டா ராகுல் காந்தி அட்டாக் பண்றாரு. இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சுப்ரீம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பு சபாநாயகராக உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரிடமும் குனிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. உங்களோட வயசுல மூத்தவரா இருந்தா அந்த மரியாதையெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வச்சுக்கங்க. இங்க குனியணுங்கிற அவசியம் இல்ல. தைரியமா நில்லுங்க, சுயமரியாதையை கடைபிடிங்க அப்படின்னு ஓம் பிர்லாக்கு அட்வைஸ் பண்றார். என்ன பதில் சொல்ல முடியும்? உண்மையை சொல்லும் பொழுது, உண்மையை உழைக்க பேசும் பொழுது எதிர்த்தரப்புல யாருக்கிட்டயுமே எந்த பதிலும் இல்ல. இன் ஷார்ட் சொல்லணும்னா, லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் அண்ட் பில்ட் த ஃபியூச்சர் அப்படிங்கிறார். கடந்த காலங்கள்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தவறும் நடந்து, நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும், தவறுகள்ல இருந்து திருத்திக்கணும். அப்பதான் ஒரு ஆரோக்கியமான ஃபியூச்சர் இந்தியாவை நம்ம பில்ட் பண்ண முடியும். அதுக்கு அடிப்படை தேவை அடுத்தவங்க கிட்ட பயத்தை ஏற்படுத்தாதீங்க. அடுத்தவங்க கிட்ட வன்முறையை விதைக்காதீங்க. அடுத்தவங்க மீது வெறுப்பை உமிழாதீங்க. அடுத்தவங்க சொல்றத பொறுமையா முதல்ல கேளுங்க. நான் அப்போசிஷன் தான், உங்களுக்கு எதிரி கிடையாது. உங்களோட சேர்ந்து பணியாற்றதா மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்போ ஒரு டிபேட் வேணும்னு நாங்க கேட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு டிபேட் பண்ணுங்க. மக்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. இந்த அரசாங்கம் நம்ம குறைகளுக்கு செவி சாய்க்கிறது அப்படின்னு உங்களால அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் உங்க நல்லத்துக்கு தான் சொல்றேன். இன் ஷார்ட், ரெஸ்பெக்ட் அதர்ஸ். அடுத்தவங்களை மதிக்க கத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ஆரோக்கியமான சனநாயகத்துக்கு உண்மையான ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம நாட்டில் இருந்த சிறந்த தலைவர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை கடைபிடிங்க. சனநாயகத்தோடைய உண்மையான ஃபவுண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தி போதித்த அஹிம்சை, நான் வயலன்ஸ், அம்பேத்கர் அவர்கள் போதித்த அரசு வழி சோசியலிசம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமை கொடுத்திருக்கு. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லா. ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ரைட் டு ஈக்குவாலிட்டி. யாரும் வசந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயகத்துடைய அடித்தளம். அப்படிப்பட்ட அடித்தளத்துலதான் ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த சாய்ஸ ராகுல் காந்தி கொடுக்கிறாரு. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? பயத்தையா இல்ல தைரியத்தையா? வன்முறையா இல்ல அஹிம்சையா? உண்மையா இல்ல பொய்யா? அப்படிங்கிற சாய்ஸ உங்க முன்னால வச்சிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு ராஜகோபாலன் அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, எங்க அம்மாவை நான் சிறு வயசுலயே 10 வயசுக்கு முன்னாலே எங்க அம்மாவை இழந்துட்டேன். நான் எப்படிப்பட்ட ஒரு குடிமகனா இருக்கணும்னு எங்க அம்மா கனவு கண்டிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி என் மனசுல உதிக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கேள்விக்கான விடையை ராகுல் காந்தி மூலமா நான் பெற்றுக்கொண்டேன். என் முன்னால் இந்த 3 கேள்விகளை வைத்திருக்கிறார். இதுல நான் எதை சூஸ் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்துதான் என்னுடைய வீடும் என்னுடைய நாடும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு தாயும் தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தைரியமா இருக்கணும்னு விரும்புவாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு விரும்புவாங்க. அற வழியில நடக்கணும், அகிம்சையை கடைபிடிக்கணும்னு விரும்புவாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாயே தன் குழந்தைக்கு இதைத்தான் விரும்புறாங்கன்னா, பாரத மாதா தன்னுடைய மக்கள் கிட்ட இருந்து எதை விரும்புவாங்க அப்படிங்கிற கேள்வியோட அந்த கட்டுரையை முடிக்கிறார். நீங்க சொல்லுங்க, இந்தியாவின் அடுத்த தலைமுறை, நம்ம வீட்டு பிள்ளைங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நாம விரும்புறோம்? எப்படிப்பட்ட ஆரோக்கியமான இந்தியாவை நாம அமைக்கிறோம்? அதுக்கு என்னென்ன முயற்சிகளை, ஒரு குடிமகனா என்னென்ன கடமைகளை நாம செய்யணும்? இதுதான் ஃபுட் ஃபார் தாட்.
நன்றி.